ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு லஞ்ச் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். குக்கரில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டரிசி போட்டு ஒரு அருமையான ஒரு தக்காளி சாதம், அதுவும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்லாம் வர்ற மாதிரி ஒரு தக்காளி சாதம் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பாருங்கள், 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அவ்வளோதான். பட்டை கிராம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்குனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லித்தலை சேர்த்துருவோம். அடுத்து மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா நல்லா கலந்து விடுவோம். மசாலாலாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். மசாலா இதுக்கு மேலேயெல்லாம் மசாலா நிறையா சேர்க்க போகிறதில்ல. இந்த அளவுக்கு மசாலா நமக்கு போதுமானதாக இருக்கும். எப்பயுமே ஒரு பொருள் போட்டு நம்ம வதக்கி அதில் அடுத்தடுத்த பொருள் சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். சிலதுக்கு வந்து உடனே போட்டுடலாம். சில சமையலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் விட்டு போடுறது நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கிலோ தக்காளி இருக்கும். அந்த தக்காளி இதில் சேர்த்துடலாம். தக்காளி சாதம் அப்படின்னாலே தக்காளி தான் அதிகமாக இருக்கணும் இல்லையா, அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விடுவோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி வந்து ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறமா எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அவ்வளோதான். இப்போ வந்து நான் 1.5 படி அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1.5க்கு 3 தண்ணி சேர்க்குறேன். அடுத்து அரிசி பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன். நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான். பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு கொதி வரட்டும். குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நல்லா உப்புலாம் சரியாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். காரம் வந்து கம்மியாக இருக்கிறனால நான் இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம்னாலே அதில் ஒரு கலர்ஃபுல் இருக்கும் பார்த்திங்களா, அப்படி சூப்பராக இருக்குது. நல்ல காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லி காரம் சுத்தமாக இல்லை, அதனால் பச்சை மிளகாய் போட்டதுனால நல்ல அந்த பச்சை மிளகாயோட மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், சூப்பரான தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள்.